ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். கடவுளுடைய வேலையால் சனி கடவுளுடைய வேலையால் அந்த சனி முருகரை பிடிச்சுக்குவாரு அப்படின்னு சொல்கிறதுலையும் நியாயம் கிடையாது. ரெண்டாவது, முதல்ல சனி அப்படின்றது கெட்ட கிரகம் கிடையாது, சரிங்களா? சனிக்கு தோஷம். சனி பிடிச்சிப்பார், ராகு கேது பிடிச்சிக்கும். செவ்வாய் தோஷம் அப்படின்றது கிடையவே கிடையாது. சனிக்கு தோஷம்லாம் கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் சனி கெட்டிருந்தா உங்களுக்கு பிரச்சனை வரும். உங்கள் ஜாதகத்தில் சனி சூப்பராக இருந்தால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. சனி உங்களுக்கு வல்லத்தன்மையோடு இருந்ததுன்னா பணம் கொட்டி கொட்டி கொடுப்பாருங்க. புரிஞ்சுதா? சனி மாதிரி கொடுக்கறக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறது இதுதான். சனி மாதிரி கொடுக்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறது இதுதான். சனி சந்தோஷத்தையும் கொட்டி கொடுப்பார், கஷ்டத்தையும் கொட்டி கொடுப்பார், பணத்தையும் கொட்டி கொடுப்பார். நீங்கள் சனி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் மேட்ரோ தவிர சனி பிடிச்சிக்குன்னு சொல்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. தோஷம் அப்படின்னு சொல்லி சனியால தோஷம், ராகு கேதுவால தோஷம், செவ்வால தோஷம் அப்படின்னு ஏன் வந்தது அப்படின்னா, முற்காலத்தில் ஜோதிடம் சொல்கிறவங்களோ இல்லை பெரியவங்களோ அவங்களுக்கு என்ன சொன்னால், ஏன்னா எல்லாரும் படித்தவங்க கிடையாது. அப்போது இன்னைக்கு நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியுது. ஏன் புரியுதுன்னா, இந்த உலகத்தோட நிறையா பழகிறோம், ஓகேங்களா? அந்த காலத்தில் அப்படி இல்லை. காட்டு வேலை, வீட்டு வேலை, மாடு கன்று பார்க்குற வேலை இதுதான் இருக்கும். அவங்க இந்த கூத்துக்கு மட்டும்தான் உட்காருவாங்க. சாயந்தரம் 6 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் கூத்து நடக்கும். அந்த கூத்தில் ஒரு கதை சொல்லப்படும். அந்த கதையை அவங்க அப்படியே எடுத்துப்பாங்க. அவங்க வாழ்க்கைக்கு அவங்க அதை எடுத்துக்குவாங்க. அந்த காலத்தில் படிக்காதவங்க 199 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் தான் படித்தவராக இருப்பார், ஓகேங்களா? அவர்னால இந்த 199 பேர்த்துக்கும் சரியாக சொல்லி கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு கூத்தும் பாட்டும் அந்த 99 பேர்த்துக்கும் சொல்லி கொடுத்துரும். அப்போ சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தான் சனி பிடிச்சிக்கும். நீ தப்பு செஞ்சேன்னா சனி பிடிச்சிக்கும். இன்னைக்கும் அதே தாங்க. தப்பு செஞ்சால் சனி ஏன்னு கேட்பார். புரியுதா? அன்னைக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க. தப்பு பண்ணினா சனிக்கிட்ட மாட்டிக்குவ அப்படின்னு சொல்லி. இந்த ராகு கேது விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பவுமே இந்த கல் அப்படியெல்லாம் இருந்துச்சு, புரிஞ்சுதுங்களா? அந்த கல்லெல்லாம் நிறையா கன்சியூம் பண்ணுவாங்க. அப்போ ராகு கேதுவை வச்சு அதுக்கு பயம் காட்டினாங்க. அது எடுத்தினா ராகு பிடிச்சிரும், ராகு பிடிச்சிதுன்னா உனக்கு உன்னோட முன்னோர்கள் உன்னை ஏன்னு கேட்பாங்க, இப்படியெல்லாம் குடிச்சிட்டு திரிஞ்சின்னா இது தப்பு பண்ணேன்னா உன்னோட முன்னோர்கள் ராகு மூலமாக உன்னை என்னன்னு கேட்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டது. அதே போல் ராகு கேது பாம்புன்னு சொல்லப்பட்டது. அப்போ பாம்பு தோஷம் பிடிச்சிக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி, தோஷம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. உருவாக்குனாங்க நம்ம மக்களை திருத்துறதுக்காக, ஓகேங்களா? அப்படி இந்த தப்பை நீ செய்யாமல் இருக்கணும்னா உனக்கு இப்படி ஆகும். இப்போது அந்த காலத்தில் மருத்துவ வசதிகள் எல்லாம் நிறையா இல்லை. அப்போ என்னன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு திருமணம் ஆனதும் அந்த பெண்ணு வீட்லேயே தான் பிரசவம்லாம் பார்ப்பாங்க. அதுலலாம் அந்த பொண்ணு இறந்து போகும். அப்போது ஏன் இறக்குது அப்படின்னா என்ன சொல்ல முடியும்? யாருனாலும் என்ன சொல்ல முடிஞ்சுது? அன்னைக்கு மருத்துவ வசதி இல்லைப்பா, இப்படியெல்லாம் வீட்டில் பிரசவம் பார்த்தா அந்த பொண்ணுங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். இதே இன்ஃபெக்ஷன் தான் அன்னைக்கும் ஆச்சு. அப்போது அப்படியெல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், உன் பொண்டாட்டிக்கு செவ்வாய் தோஷம், உனக்கு செவ்வாய் தோஷம், உன் பொண்டாட்டி இறந்துருச்சு அப்படின்னாங்க. கொஞ்ச நாள் கழித்து பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு அப்படின்னா என்ன சொல்ல முடியும்? இள வயசு பொண்ணுங்களுக்கு அவங்க கணவர் மாடு முட்டி இறந்து போயிடுவார், இல்லை கிணத்துல விழுந்து இறந்து போயிடுவார், இல்லை நோயே திடீர்னு இறந்து போயிடுவார். கேன்சருக்கெல்லாம் அப்போ ரத்தங்கக்கி சத்தாங்கிறது தான் பேராக இருந்துச்சு. அப்போ அப்படி ரத்தங்கக்கி செத்தான். ஏன் எல்லாரும் நல்லா இருக்கப்போ ஏன் அந்த ஒரு 30 வயசுக்குள்ளேயே ஒருத்தன் இறந்துக்கிறான் அப்படின்னா அந்த அவன் மனைவிக்கு செவ்வாய் தோஷம். புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி என்ன சொல்றதுன்னு தெரியாம எதையா ஒன்று சொல்லி மக்களை சரிப்படுத்தணும். ஏதாவது சொல்லி மக்களை அவங்க கொஞ்சமாவது திருப்தி ஆகிற மாதிரி ஏதாவது சொல்லணும் அப்படின்றக்காக ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், சனி பிடிச்சிக்கும் அப்படியெல்லாம் சொன்னாங்க. அப்படியெல்லாம் உங்களுக்கு தெரியும். கிரகணமே ஒரு பாம்பு சூரியனை முழுங்குது, பாம்பு சந்திரனை முழுங்குதுன்னு தானே சொன்னாங்க. ஆனால் அந்த கிரகணம் இப்போ ஏன் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு சயின்ஸ் புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருச்சா? அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோஷம் அப்படின்னு சொல்கிறதும். எந்த சனியும் முருகரையெல்லாம் பிடிக்கவே இல்லை. என்ன நடக்குது அப்படின்னா, எனர்ஜி ரொம்ப ரைஸ் ஆகுது அவருக்கு. ஒரு சூரசம்ஹாரம்னா ஒன்றும் ஈஸி இல்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை அழிக்கணும்.
தெரியாம அழிக்கணும். அவன் எந்திரிச்சு எந்த இடத்துலயும் வரக்கூடாது. உங்களுக்கு சினிமால எல்லாம் தெரியும், சூரபத்மனை வந்து பிச்சு போட்டதும் திரும்பி உடம்பு வந்து சேர்ந்துக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த சிவாஜின்னு நினைக்கிறேன், அந்த கந்தர் சம் கந்த ஒரு படம் வந்துச்சுங்க, முருகர், கேஆர் விஜயா, ஜெயலலிதா 3 பேர் நடிச்ச படம். அதில் சிவாஜி தான் இவர் கூட சப்போர்ட்டுக்கு போவார், முருகர் கூட. அப்போது அங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்கப்போ அவர் சொல்லுவார், அந்த உடம்ப வந்து பிச்சு இப்படி வீசாதப்பா, பிச்சுட்டு திருப்பி போடு, திருப்பி இப்படி போட்டுடணும், புல் இப்படி கிழிச்சு ஆப்போசிட்டாக போட சொல்லுவாங்க. ஸோ அந்த 2 பாகத்தையும் பிரித்து தலைப்பக்கம் காலும் அப்படி போட்டுருவாங்க, கீழே கால் பக்கம் தலையும் அவன் தலைப்பக்கம் காலும் போடுறப்போ அந்த உடம்பு திரும்பி போய் சேர முடியாமல் அவர் அழிஞ்சு போவார். ஓகேங்களா? அப்போ அழிஞ்சு போன அந்த 2 பாகங்களை தான் ஒன்று சேவலாகவும் ஒன்று மயிலாகவும் முருகர் வச்சிருக்கிறதா, அதெல்லாம் ஒரு ஐதீகம். ஓகேங்களா? அதெல்லாம் எவ்வளோ % உண்மைன்னா நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம கடவுளை ஏற்றுக்கிட்டோம், சந்தோஷமாக இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி ஏற்றுக்கிறோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் சூரபத்மனை கொல்றாரு இல்லையா? அப்போ எவ்வளோ வெறி வரணும் இல்லையா? ஒருத்தரை வந்து கொல்லணும் அப்படிங்கிறப்போ அவ்வளோ வெறி அவருக்கு ரொம்ப ஜாஸ்தியாகி அவர் ரொம்ப எனர்ஜியாக இருக்கார் முருகர். அப்போ அவர் எனர்ஜியை குறைக்கிறதுக்காக தான் அவ்வளோ அபிஷேகங்கள் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வெளியே போயிட்டு வர்றோம், ரொம்ப சூடாக இருக்குது, உடம்பு கஷ்டமாக இருக்குன்னா உடனே போய் குளிக்கிறோம் இல்லையா? அது என்ன, நம்ம தண்ணீரால் அபிஷேகம் பண்ணிக்கிறோம். அதே தான் கடவுளுக்கும் உட்கார வச்சு அவங்க எல்லா வித பொருட்களாலையும் அபிஷேகம் பண்ணுறாங்க. சந்தனம், திருநீர், பால், தயிர், அப்படி அவரை குளிர்ச்சி பண்ணுறாங்க. அப்படி குளிர்ச்சி பண்ணி எல்லாம் முடித்து ஜவ்வாது எல்லாமே போடுவாங்க. அதெல்லாம் பண்ணி அவரை அந்த ஒரு சரியான பழைய நிலைக்கு திருப்பி கொண்டு வந்து அந்த பழைய நிலைக்கு வரும்போது முருகருக்கு சந்தோஷம் கொடுக்கணும் இல்லையா? அதனால சந்தோஷம் கொடுக்கணும் அப்படிங்கறக்காக தேவர்களுடைய தலைவனான இந்திரனோட பொண்ணான தேவயானியை அவருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களப்பதான் அந்த சூரபத்மன் அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருந்தார். அந்த கஷ்டத்திலிருந்து அவரை விடுவிச்சதுக்காக அவர் மருமகனா அவரை ஏற்றுக்கிட்டு தேவயானியை அவருங்க திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி முருகரை கூழ்படுத்தி சந்தோஷப்படுத்தி ஒரு சாந்தப்படுத்தி அவருக்கு சந்தோஷமும் படுத்துறது தான் அந்த விஷயங்கள் நடந்துச்சு. அதே போல தான் அந்த அபிஷேகம் ஆராதனைகள் பண்ணது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குமரல், அதாவது சூரபத்மனை மட்டும்தான் கொல்லணும், ஆனால் வேற வழியே இல்லாமல் சூரபத்மனுக்கு ஆதரவாக நின்னாங்க இல்லையா, அவங்களையும் சேர்த்து கொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஆணைப்படை ஆட்கள், குதிரைப்படை ஆட்கள், காலாட்படை ஆட்கள் எல்லாரும் அந்த ஒரு போர் நடந்தது அப்படின்னா பல உயிர் போகும் இல்லைங்களா? அந்த மாதிரி அப்படி அவ்வளோ உயிர்கள் கொன்னதை அந்த கடவுளால் எப்படி தாங்கிக்க முடியும்? அவர் காக்க வேண்டிய உயிர்களை அவரே கொல்லும்போது அதை தாங்க முடியாமல் அவர் படுற அந்த வேதனையிலிருந்து அவரை வெளியே கொண்டு வந்தாங்களோ தவிர சனியெல்லாம் வந்து அவரை பிடிக்காதுங்க. அது தோஷமும் இல்லை. இது நாமளாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் பையன் எக்ஸாம் எழுத போகிறான், ஒரு ஐஐடி நீட் எழுத போகிறாரு, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறாருன்னா அன்னைக்கு காலையில் எப்படி இருக்கும் உங்கள் வீடு? டென்ஷனாக இருக்குமா இருக்காதா? அவரே டென்ஷனாக இருப்பார். சாப்பிடுவாரா? சரி, உங்களால் சமைக்க முடியுமா? அவங்க அப்பானால அன்னைக்கு ஆஃபீஸ் போக முடியுமா? பையனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு இல்லைக்கா எங்கே எழுதுறாரோ அந்த சென்டரில் கொண்டு போய் விட்டுட்டு வெளியே நிற்பாரா, நிற்க மாட்டாரா? எதுக்காக அதை நீங்கள் செய்கிறீங்க? தான் குழந்தை சரியா அதை பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு வேகம், அதே மாதிரி தான் பண்ண போகிற வேலையை சரியா பண்ணிடணுங்கிற டென்ஷன் அவருக்கு. இது முருகருக்கும் இருக்கும் தானே? இந்த உலகத்தையே காக்க வேண்டிய இடத்துல அவர் வந்து நிற்கிறாரா? அப்போது இங்கே பாருங்க, சொல்கிறப்பவே நமக்கு இதாகுது. அப்போது இந்த உலக உயிர்களையே காப்பாற்றுறது உன் கையில் தான் இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன கல்யாணம் ஆகாத ஒரு பையனை அனுப்புகிறாங்க. அப்போது அவர் எப்படி போயிருப்பார், எவ்வளோ அந்த டென்ஷனோடு போயிருப்பார். அப்போது அங்கே இருந்த மக்களையெல்லாம் கொல்றப்போ அவருக்கு என்ன ஆயிருக்கும்? ஐயோ, வாழை காப்பாற்ற வேண்டிய மக்களை நம்மளே கொல்ற மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு ஒரு நம்ம பாவம் செஞ்சிட்டோமோ அப்படின்னு தோணும்ல. அதையெல்லாம் அவர் மனசுலேருந்து அதெல்லாம் வெளியே எடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? அதுதான் வந்து தோஷம் அப்படின்னு சொன்னால், இப்போ தம்பி உங்கள் வீட்டிலேருந்து எக்ஸாம் எழுதிட்டு அவர் சாயந்தரம் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தா கூட அதை எழுதுனது சரிதானான்னு ரிசல்ட் வர வரைக்கும் அவர் டென்ஷனாக தானே இருப்பார். நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டென்ஷனாக தானே இருப்பீங்க. டென்ஷன் இல்லாமல் இருக்குமா? 2 மாதம் கழிச்சு ரிசல்ட் வந்து அவர் நல்லா பண்ணிட்டாருன்னு தெரியிறப்ப தானே நம்ம நிம்மதி ஆகிறோம். அதே டென்ஷன் தான் கடவுளுக்கும் இருக்கும். அப்படி ஒரு போர் நடக்கும்போது முருகர் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக மாறுவார். அந்த எனர்ஜி எல்லாம் குறைச்சி அவர் மனசில் இருந்த அந்த கில்ட்டினஸ் எல்லாம் வெளியே எடுத்து
அவருக்கு தேவயானியை திருமணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் அங்கே கூடவே எல்லாரும் இருந்து அவருக்காக அவரை பாதுகாப்பாக அவரை எல்லா இடத்துலையும் நீ பண்ணது தப்பில்லை, நீ சரியாக பண்ணதுனால தான் நாங்கள்லாம் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் மனசுல இருந்து அந்த உயிர்களை கொண்ட கில்ட்டினஸை எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் தோஷம் அப்படின்னு. அந்த விஷயத்த தோஷம் அப்படின்னு ஒரு கதையில் எப்படி கொண்டு வர முடியும்? தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. அதையே அப்படியே நம்ம மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதில் கொஞ்ச நாளாக அது கமர்ஷியல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த நூற்றாண்டுகளில் அது கமர்ஷியலைஸ்ட் ஆகிட்டு, உங்கள் தோஷம் போகணும்னா உங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணணும், இந்த பூஜை வைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு ஒரு பூஜை பண்ணுறாங்க. அந்த பூஜையில் உங்ககிட்ட இருந்து வாங்கின பணத்தில் ஒரு 20% செலவு பண்ணுவாங்க, மிச்சம் 80% அவங்க வச்சுக்குவாங்க. ஸோ உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். நீங்கள் அந்த பரிகாரம் அப்படின்னு அது சொன்னால் கூட ஒருத்தருக்கு பணம் கொடுத்து உதவுனீங்களே, அதனால உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். ஆனால் எனக்கு வேண்டியது என்னென்னா, பணம் இருக்கவங்க தாராளமாக நீங்கள் கொண்டு போய் யாருக்கு வேணாலும் கொடுத்து, பணம் இருக்கவங்க தாராளமாக நீங்கள் கொண்டு போய் யாருக்கு வேணாலும் கொடுத்து பரிகாரம் பண்ணிட்டு வாங்க. அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இதே விஷயத்த இந்த கஷ்டப்படுறவங்க நம்பிட்டு வருஷ கணக்கில் பணம் சேர்த்தி வச்சு அந்த பணத்தை கொண்டு போய் ஒருத்தங்களுக்கு கொடுத்து பரிகாரங்கிற பேரில் செய்யும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த பாவம் யாருக்கு போய் சேரும்? அந்த பரிகாரம் செய்ய வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள போய் சேரும் இவங்க அந்த கஷ்டப்படுறதெல்லாம். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்மளால் செய்ய முடியலன்னு கில்ட் ஆகாதீங்க. உங்களால் செய்ய முடியலன்னா முருகரோ இல்லை எந்த பெருமாளோ எந்த கடவுளோ கோச்சிக்கவே மாட்டாங்க. அதனால நீங்கள் கில்ட் ஆகாதீங்க. நீங்கள் அது செய்யணும்னு நினைக்காதீங்க. போய் கடவுளை கையெடுத்து கும்பிடுங்க போதும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.